இன்றைய தேவார்த்தை ஏசாயா 41 அதிகாரம் 14 யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். ஆமேன். எந்த சூழ்நிலையிலும் நாம் பலவீனமானவர் உணர்ந்தாலும் கர்த்தர் நமக்கு துணையாக நின்று நம்மை சாங்குகிறார். ஆகையால் நாம் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்போம். அப்பொழுது இஸ்ரவேல் மக்கள் சிறு கூட்டம் மற்றும் பூச்சியாக கருதப்பட்டார்கள். அதாவது பலவீனமான, பாதுகாப்பற்ற மற்றும் ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில் மக்கள் இருந்தார்கள். இந்த சூழ்நிலையில்தான் ஆண்டவர் இயேசு பயப்படாதே என்று ஆண்டவர் கூறுகிறார். நாம் நம்மை பலவீனமாக உணரும் போது கடவுள் நம்மை நோக்கி சொல்லும் வார்த்தை, பயப்படாதே, மனுஷர்கள் கைவிட்டாலும் சூழ்நிலைகள் உமக்கு எதிராக இருந்தாலும் நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்கிறார். அகில உலகத்தையும் படைத்த ஆண்டவர் நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று உறுதியளிக்கிறார். அவர் நம்மை மீட்டெடுக்கிறார். அவர் நம்மை கைவிட மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் பிரச்சனைகளை எதிர்கொள்ள பலமற்றவளாக நம்மை உணரலாம். ஆனால் நம்முடைய பலவீனத்தை கண்டு பயப்பட தேவையில்லை. ஏனெனில் நமக்கு துணை நிற்கிறவர் ஆண்டவர், சர்வ வல்லமுள்ள கடவுள். அவர் நம்மை பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்கிறார். ஆமேன். அன்பின் ஆண்டவரே, ஒரு புதிய நாளைக்கான கிருபை செய்தபடியால் நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஊழியக்காலையும் அவள் ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. இந்த காலை வேளையில் உம்முடைய பிள்ளைகள் பயப்படாதபடிக்கு நீர் உம்முடைய பிள்ளைகள் மத்தியில் வாசம் செய்து வழி நடத்தும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக, பாதுகாத்துக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உன்னை அதிசயங்களை காணப்படும் சொன்னீங்க ஆண்டவரே. உன்னுடைய பிள்ளைகளை வாழ்க்கையில் அதிசயங்களை காணச்சும்படியாக ஜெபிக்கிறேன். உன் வியாதியை உண்டு விலக்குவேன், உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்விப்பேன் சொன்னீங்க ஆண்டவரே. வியாதி உள்ள பிள்ளைகள் மத்தியில் வாழ்கிற எல்லாரோட வியாதியும் மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. உம்முடைய தழும்புகளால் சுகமானு சொல்லப்படுகிறதாவே. உம்முடைய தழும்புகளால், காயம்பட்ட தழும்புகளால் தொட்டு சுகப்படும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான வல்லமை இறங்கட்டும். தேசத்தை ஆளுகளுக்க ஜெபிக்கிறேன். அதிகாரிகளையும் ராஜாக்களையும் கர்த்தர் ஆசிரிங்க. ஆளுகளை நீர் வழிநிறுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய கரில் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, வசனங்களை கேட்கிற, ஜெபிக்கிற, தியானிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிரிங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் வெட்டு போகாதபடிக்கு பாதுகாத்தனுங்கப்பா. என்னோட கூட இணைத்துக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துங்க. அவர் குடும்பத்தின் தேவையெல்லாம் சந்திங்க. இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து பாதுகாத்து கொடுங்க. இந்த நாளுக்குள்ளேயே ஆசீர்வாதம் நிரப்புங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன்.